श्रुतीनाम् उत्तरं भागं वेगवत्याश्च दक्षिणं कामात् अधिवसञ्जीयात् कश्चित् अद्भुत केसरी. சுவாமி வேதாந்த தேசிகன் அருளி செய்த காமாசி காஷ்டகம். அந்த காமாசி காஷ்டகத்தில் நம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அழகிய சிங்கரை, விசும்பனை, கேட்டதை கொடுக்கக்கூடிய சுவாமியை கொண்டாடக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். நிருசிம்மன் என்றாலே ஒரு கௌதூகலம். 7வது ஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு புராணம், ஏனைய புராணங்கள் ஒண்ணுமே இல்லை. ராமருக்கே ஒரு காலகட்டத்தில் நிருசிம்மனுடைய ஞாபகம் வந்து நகத்தை வைத்து ஒரு ஸ்லோகம் சொல்ல, அதே சமயத்தில் ருக்மிணி பிராட்டியும் தன்னுடைய 7 ஸ்லோகங்களில் காலை நிருசிம்ம என்று சொல்ல, நிருசிம்மாவதாரம் அவ்வளவு ஒரு பிரசித்தமான அவதாரம். ஆண்டாளுக்கு இந்த சிங்கம் ஞாபகம் வந்துடுது. முதல் பாசுரத்திலேயே இளம் சிங்கம் என்று சொன்னாள். இந்த 23ஆம் பாசுரத்தில் மறுபடியும் சிங்கத்தின் ஞாபகம் வர, ஒரு குகையில் இருக்கக்கூடிய சிங்கம் எப்படி மழைக்காலம் முடிந்த பிறகு வெளியே வருமோ அதுபோல் உன் வீட்டிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம். ஆழ்பொருளை பார்ப்போம். மாரி மலை முழஞ்சில். மாரினா என்னடா ருத்ரா? மாரினா மழைக்காலம். ஞாபகம் இருக்கா? நம்ம 3வது 4வது பாசுரங்கள் எல்லாம் மாறி மாறின்னு சொன்னோம். அப்ப மாரி என்று சொன்னால் மழைக்காலம். மாரி மலை முழஞ்சில், அந்த மாரிக்காலம் முடிந்த பிறகு, அதாவது மாரிக்காலம் இருக்கும் வரை அந்த மலையின் குகைக்குள்ளே இருக்கக்கூடிய சிங்கம். ஞாபகம் சொல்லுவோம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமருக்கு உதவுவேன் என்று சொன்னான் சுக்ரீவன். ஆனா ராமர் வந்து கிட்டத்தட்ட வாலியை கொன்னு சுக்ரீவனை ராஜாவாக்கி உடனே உதவலை. ஏன்னா சாத்துர்மாசியம், ஒரே மழை. அப்போது பகவான் ராமர் இளைய பெருமாளோடு மலையின் அந்த குகையில் தான் தங்கினார்.
ஆனா எப்போது சுக்ரீவன் வரவில்லையோ அவருக்கு பூர்வம் செய்த அவதாரம் ஞாபகம் வந்துடுத்து. லக்ஷ்மணா நீ போய் கூறு, சுக்ரீவா உங்க அண்ணா வாலிய ஒரு கதவை திறந்து என் அண்ணா அனுப்பி வச்சார், அந்த கதவை இன்னும் மூடலைன்னு போய் சொல்லு அப்படின்னார். அப்போது ராமருக்கு வந்தது அந்த நிருசிம்மாவதார ஞாபகம். மாரி மலை முழஞ்சில், அந்த மாரிக்காலம் இருக்கும் வரை குகையிற்குள்ளே தங்கும் அந்த சிங்கம் முடிந்த பிறகு வெளியே வரும். மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும், மன்னி அனுபவித்து தூங்கும். இல்லையா? எக்ஸாம் அடுத்த நாள் காத்தால இருக்குன்னா நன்னா தூங்குவியா, இல்லாட்டா கொஞ்சம் கவலையோட தூங்குவியா? சர்வேஷ் தூங்கவே மாட்டியா? அப்படிலாம் இல்லாம பெருமாள் வந்து அடுத்த நாள் காத்தால எக்ஸாம் போற வரைக்கும் தூங்கிட்டே போவார். அதனால அவர் அவ்வளவு கூலா இருக்கார். அதனால நீங்க இல்லாம நன்னா படிச்சுட்டேலாம் இன்னும் நம்ம கவலையப்பட வேண்டாம். அதனால அவர் வந்து மன்னி கிடந்துறங்கும், நன்னா உறங்கி கிடந்த சீரிய சிங்கம், நல்ல ஒரு கர்ஜிக்க கூடிய சிங்கம், சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து அது கண்ணை நன்னா ஷர்ட்டி பார்க்குமா? நான் பார்த்தது கிடையாது, ஏன்னா எனக்கு அவ்வளவுதான் தைரியம் கிடையாது சிங்கத்தை போய் பார்க்க. இது ஆண்டாள் பார்த்துருக்கா போல இருக்கு நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல, அதனால சொல்றான். சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க, அதுக்கு இருக்கக்கூடிய வேரி மயிர், ஆண் சிங்கத்துக்கு வேரி மயிர் உண்டு, வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி, அதுல ஏன்னா இவ்வளவு மாசமா தூங்கி இருக்கேன், அதுல ஏதாவது எறும்பு கரப்பாம்பூச்சி ஏதாவது ஒண்ணு ஏறி இருக்கும், ஒரு இது ஸ்பைடர் எல்லாம் கூட கட்டியிருக்கும், அதனால இதெல்லாம் உதறும். அதெல்லாம் சொல்லி எடுத்து சொல்ல வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து, முன்னாடி இருக்க 2 காலை முன்னாடி நீட்டிக்கும், பின்னாடி இருக்கக்கூடிய காலை பின்னாடி தள்ளிக்கும், உடம்ப கீழே அப்படியே புஷ்அப் புல்லப் மாதிரி அப்படியே கொஞ்சம் அழுத்தம், அப்படியே இப்படி பண்ணோம், கண்ணை உருட்டி பார்க்கும். கிருஷ்ணர் வந்து உள்ள நினைச்சு பார்ப்பார், என்ன சாதாரணமா ஒரு குழந்தையா இருக்கு, என்ன போய் இப்படி பாக்குறாங்கன்னா அவளுக்கு திடீர்னு நரசிம்மாவதாரம் ஞாபகம் வந்துருத்தோ. எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, பூதருமா போலே நீ பூவை பூவண்ணா அப்படின்னு அடுத்த லைன்ல அப்படியே சாஃப்ட் ஆயிட்டா. என்னையா இது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஹா ஓஹோன்னு ஒரு சிங்கத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு சாஃப்ட் ஆயிட்டேன்னா, நிருசிம்மன் அது போல. நிருசிம்மனை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்க மாதிரி இருக்கும், அவருக்கே தெரியும் நம்ம கொஞ்சம் பயமா இருக்கோமோ அப்படின்னு தோணும், அடுத்த செகண்டே ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். அதுதான் நிருசிம்மர். நிருசிம்மன்னாலே ரொம்ப சாஃப்ட் மூர்த்தி, நம்ம எப்படியோ கோவம்னு நினைச்சிட்டு இருக்கோம். பிரகலாதன் அந்த சிங்கத்து மேலதான் உட்காந்துப்பார், ராமர் கிருஷ்ணன் மடி மேலாம் போய் உட்காந்துக்க மாட்டார். பிரகலாதனுக்கு சிங்கமுகம் தேவை, சிங்கமுகம் இருந்தால்தான் சாமி நல்லவர் சுவாமி. இந்த ராமர் முஞ்சி கிருஷ்ணன் முஞ்சிலாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் சுவாமி, இருந்தால் நரசிம்மர் மாதிரி இருக்கணும். அழகியான் தானே அறிவுருவம் தானே, அழகுன்னா அது நரசிம்மர் தான். ராமர் அழகான்னு கேட்டா வச்சுக்கலாம், ஏதாவது கொஞ்சம் பாக்கி கீக்கி நரசிம்மருக்கு போய் கொஞ்சம் பாக்கி இருந்துட்டான், அதுல கொஞ்சம் ராமர் கொஞ்சம் கிருஷ்ணன். அழகன்னா அது நிருசிம்மன் தான், ஹரி. அப்பேற்பட்ட பகவானுடைய மடியில் அமர்ந்தான் பிரகலாதன். பிரகலாத வரதன்னு பேர் பெருமாளுக்கே. தேசிகன் எடுக்கிறார், ஒரு பக்கம் கிழிக்கிறாரா ஹிரண்யனை, இன்னொரு பக்கம் அந்த பிரகலாதனை நோக்கி வாத்சல்ய பாவம். சடாபடல பீஷணே சரபச அட்டஹாசோத்படே ஸ்புரத்கிருதி படிஸ்புடத் த்ருகுடிகேபி வக்த்ரே கிருதே கிருபா கபடகேசரின் தனுஜடிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதுஷாதுஷா வெதிபிஷஜ்யதே வெஜ்ஜதே. ஒரு பக்கம் அப்படியே அந்த அன்பை சுரக்கிறார், இன்னொரு பக்கம் கிழிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த ஔதாரியம், காம்பீரியம், வாத்சல்யம் எல்லாம் கலந்தவராம். அப்பேற்பட்ட என்னுடைய சிங்கமே. இப்ப இங்க சொல்லக்கூடியது யாதவ சிங்கத்தை, ஏன்னா கிருஷ்ணரும் ஒரு சிங்கம் தான், அவர் யாதவர்களுக்கு சிங்கம். அதனால எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலேனி பூவை பூவண்ணா, அந்த பூவண்ணா காயாம்பூ நிறத்தை போல் நிறத்தை ஒத்திருக்கக்கூடிய பகவானே பூவை பூவண்ணா, நீ உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி. உன் கோயில்னு சொன்னா என்ன அர்த்தம்? வீடுன்னு அர்த்தம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கோயில்னு சொன்னால் அவர் இருக்கக்கூடிய இடம். அதனால உன் கோயில் இங்கனே போந்தருளி, உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கோம். 21வது பாசுரத்துல கீதாச்சாரியனான கண்ணனை ஆச்சாரிய பாவனையில் கொண்டாடினாள் நந்தகோபாலனுடைய பிள்ளை என்று. 22ஆம் பாசுரத்துல நீ இப்பதான் எழுந்துக்க போற, கண்ணன் நன்னா தாமரை பூ போலே செங்கண்ணே சிரிச்சிருதே எம்மேல் விழியாகும் சொன்னா. இப்ப கண்ணு விழித்த எம்பெருமான் இப்ப எழுந்து வரணும். ஒரு குகையிலிருந்து மாரிக்காலம் முடிந்த பிறகு சிங்கம் எப்படி புறப்பட்டு வருமோ, சிங்கம் ஒன்று புறப்பட்டதே கேட்டிருக்கியா பாட்ட?
இல்லை கேட்டதில்லை, ருத்ரன் கேட்டதில்லை. அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, சிங்கம் ஒன்று புறப்பட்டதே. அவள் வந்து திருப்பாவை நித்தியம் சேவிச்சுட்டு தான் அந்த பாட்டு எழுதியிருக்கா. அதனால உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனம். பெருமாள் வந்து உட்காந்துக்கணுமா ஒரு சிங்காசனத்துல. அது ரெண்டு பக்கமும் நீங்க சிங்காசனத்தை பார்த்துக்கல, இங்க ஒரு சிங்கம் இருக்கும், இங்க ஒரு சிங்கம் இருக்கும், பின்னாடியும் ஒரு சிங்கம், உட்கார்றதும் ஒரு சிங்கம், 4 சிங்கம், நேஷனல் எம்ப்ளம் மாதிரி. அதனால இங்க இருக்கக்கூடிய அந்த சிம்ஹாசனம் எப்படி இருக்கணும், நல்ல வேலைப்பாடோடு செய்து இருக்கக்கூடிய ஒரு சிம்ஹாசனம். கோப்புடைய சீரிய சிங்காசனம், நன்றாக வேலைப்பாடு, ஸ்கல்ப்சர்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்குமா, நல்ல வேலைப்பாடு இருக்கு. கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். நான் எதற்காக வந்திருக்கேங்கிறத நீதான் அனுகிரகம் பண்ணணும். ஆண்டாள் எதுக்காக வந்திருக்கா, பறை கேட்க வந்திருக்கா. அப்படின்னா சாதாரண வாத்தியத்தை கேட்க வந்திருக்கா. ஆனா அந்த வாத்தியம் நீங்க போய் அமேசான்ல வாங்கினாலும் கிடைச்சிடும். அப்படின்னா எந்த பறையை கேட்க வந்திருக்கா, மோட்சத்தை கேட்க வந்திருக்கா. ஆனா மோட்சம் நமக்கு அமேசான்ல கிடைக்காதே. ஆனா பெருமாள் இந்த பறையும் கொடுப்பார், அந்த பறையும் கொடுப்பார். ஆனா அமேசான் ஒரு பறை தான் கொடுக்கும், இன்னொரு பறையை கொடுக்காது. அப்படின்னா அவர் இகலோக சௌக்கியத்தையும் கொடுப்பார், மோட்சத்தையும் கொடுப்பார். அத்தனையும் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதி தேவராஜம் அதிராஜமாஸ்ரயே. கேட்டதை கொடுக்கக்கூடிய வள்ளல். பெருமாளுக்கு புருஷன் ஒரு நாமா உண்டு. புருஷன் என்ன அர்த்தம், அக்ரகாமி புருஷா. அப்புறம் இன்னொரு அர்த்தம், அப்புறம் புரு பகு சனோதி இதி புருஷா. புரு பகு சனோதி, அதாவது கேட்டதை கொடுத்து 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 கையெல்லாம் சலந்து போயிட்டுக்குமா பெருமாள். அதனால புருஷன் பேர். அதனால அந்த புருஷ சுத்தத்தில் கொண்டாடப்படக்கூடிய புருஷன் காஞ்சிபுரத்தில் தேவ பெருமாளாய் வரதராஜரா இருக்கார். கேட்டதை கொடுக்கக்கூடியவர். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். நான் கேட்கறது நல்லதா கெட்டதா என்று பார்த்து விட்டு கொடு. நல்லதுதான் கேட்கிறோம், மோட்சத்தை தான் கேட்கிறோம். ஆனா எங்களுக்கு அந்த தகுதி இருக்கா என்பதனை பார்த்து விட்டு கொடு. ஆராய்ந்து அருள் ஏலோர் என்பாவாய் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். நிசிம்மனை சொல்லக்கூடிய அழகான பாசுரம். இந்த நிசிம்மன் யாதவ சிம்மனான கண்ணனை நிசிம்மன் என்று பாவித்தால் ஆண்டாளை நாம் நேரடியாக பிரஹ்லாதனாகவே பாவிக்கலாம். எப்படி பிரஹ்லாதன் பகவான் கிட்ட அவ்வளவு ஆழுங்கால் பட்டிருந்து பக்தியோடு ஸ்ரத்தையோடு இருந்தானோ அதுபோல் ஆண்டாளும் இருந்தாள். இன்னொரு வித்தியாசம், இந்த ஆண்டாளுக்கு அப்பா விஷ்ணு சித்தர் ரொம்ப பெருமையோடு பெண்ணை வளர்த்தார். அங்க பிரஹ்லாதனுக்கு அந்த பாக்கியம் இல்லை, ஹிரண்யகசிபு மாதிரி ஒரு அப்பா. அதனால அந்த வித்தியாசம் இருக்கே ஒழிய பிரஹ்லாதனுக்கு என்ன பக்தியோ அதை விட ஜாஸ்தி ஆண்டாளுக்கு உண்டு. பிரஹ்லாதன் ஏதோ ஒரு இடத்த ஸ்துதி பண்ணியிருக்கார், பிரஹ்லாத ஸ்துதின்னு இருக்கு. ஆண்டாள் நமக்கு 2 பிரபந்தங்கள் பாடியிருக்கா, திருப்பாவை, நாச்சியார் திருமணம். இந்த 2 பிரபந்தத்துக்கும் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஆண்டாள் கண்ணனையே ஒரு சிம்மமாக பாவித்து அவனுடைய அந்த அருளுக்காக பிரார்த்திக்கக்கூடிய ரொம்ப அழகான பாசுரம் இந்த 23ஆம் பாசுரம். Dear Astika reader, I am happy to be authoring a 2-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/books. Namaskaram. Namaskaram Astikas. I am tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland and Wellington between the 25th of February and the 25th of March. I am scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.